எங்கட உம்மா வாப்பட கபறுகள் எல்லாம் வெளிச்சமாக்கி வைக்கணும். என்னுடைய தந்தை ஒரு ஆலிம் அல்ல, ஒரு தையல்காரர், ஹையாத். என் தாய் ஆலிமா அல்ல, ஒழுக்கம் நிறைந்த ஒரு பெண்மணி. நாம் கல்வி கற்றுக்கொள்கின்ற காலத்திலே நாங்கெல்லாம் 14 பேர். நானா, தம்பி, தாத்தா, தங்கச்செல்லாம் எல்லாம் ஹாஸ்டல்ல மாதிரி போலினுக்கு சாப்பாடு போட்டு வைப்பார்கள். உம்மா முதல்ல செக் பண்ணுவாங்க, கையை கழுவினான்னு பாக்குறது, ஈரலிப்பிக்கான்னு பாப்பார்கள். கஸ்டம்ஸ்ல மாதிரி கழுவிட்ட உம்மாண்டு செல்லலாம். கையிலே ஈரலிப்பு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள், தலையிலே தொப்பி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள், சுஃபரா விரிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அப்பதான் இஷ்யூ பண்ணுவாங்க சாப்பாட்டை. அந்த பாசறையிலே வளர்ந்ததுனால் அரபு மண்ணிலே தொழிலுக்காக வந்த உங்களை சந்திக்கின்ற இந்த நள்ளிரவிலும் தீன் மழை பொழிகின்ற நாவை அல்லாஹ் தந்தான். உம்மா கபர்ல. ஆனால் என்னுடைய வார்த்தைகளை கேட்க எத்தனை பேர் விழித்திருந்து செவி கொடுக்கின்ற ஒரு தாய்க்கு பிள்ளையாக அல்லாஹ் என்னை ஆக்கினார். நாளை காலை மக்கா ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இன்று இரவு எனக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு உணர்விழந்தேன். என் தாயார் நீர்கொழும்பில் இருந்தார்கள். அவர்களுக்கு நான் முசாஃபா செய்ய வருவேன் உம்மா என்று முதல் நாள் சொன்னேன். இரவு 10 மணி ஆகியும் நான் நீர்கொழும்பு போகவில்லையே. என் தாயார் என் மனைவிக்கு போன் செய்து ஏன் வரவில்லை, வெள்ளனைக்கு போறேன் என்றாரே, சலாம் கொடுக்க வாரேன் என்றாரே என்ற போது என் மனைவி சொன்னார்கள், மாமி, அவருக்கு திடீரென உணர்வற்றவராக கட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றார், டாக்டர் ஓய்வெடுக்கும்படி சொன்னார் என்றதும் என் தாய் பதறிக்கொண்டு ஒரு வாடகை வேனையும் எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் நான் உணர்வற்றிருந்தேன். என் கட்டிலே அருகில் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என் தாயார். வந்ததும் என்னை பார்த்ததும் ஏங்கி விட்டார்களாம். என் சொக்கையில் கையை வைத்து என் உம்மா தாய் சொன்னார்களாம், யா அல்லாஹ், நான் குஷினிக்கு மட்டும்தான் புரோசனம், ஏண்ட புள்ள முழு உலகத்துக்கு புரோசனம். யா அல்லாஹ், ஏண்ட ஹயாத்தை வேண்டால் அவனுக்கு கொடுத்துரு, ஆனா என் பிள்ளைக்கு மௌத்து மட்டும் இப்ப வந்துடக்கூடாது யா அல்லாஹ் என்று சொன்னார்களாம். நீங்கள் நம்புவீர்களா? சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என் நெஞ்சின் மீது என் தாய் தலையை வைத்து என் தாயுடைய ரூஹு பிரிந்து விட்டலாம். எனக்கு உணர்விருக்கவில்லை. நான் எழுந்து பார்த்தால் பதறிவிடுவேன் என நினைத்து தாயாருடைய ஜனாசாவை இரவோடு நீர்கொழும்பு கொண்டு போய்விட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்? உலகத்துக்கே என் பிள்ளை பிரயோசனம், ஏண்ட ஹயாத்து வேண்டாலும் எடுத்துக்கோயா அல்லாஹ், என் பிள்ளைக்கு ஒன்றும் செஞ்சிராதே என்றார்கள். அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்தான். அவர்களின் விசால தான் இப்ப நான் வாழுகிறேன்.